இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. என் புருஷனுக்கும் நிறையா அண்ணன் தம்பிகளை வசதி வாய்ப்போடு இருக்காங்க. இன்றைக்கி திருப்பூரில் எங்கள் மச்சாண்டார் மாஷல்லான்னு அவர் பேரன் பேத்தியில் எடுத்துட்டார். பிள்ளைங்களே ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. ஆனால் கொரோனாவில் என் பொண்ணு நான் கல்யாணம் வச்சதுனால அவங்கள நேரடி போய் அழைக்க முடியல. பத்திரிக்கை வச்சு தான் வச்சு அழைச்சோம். அது ஒரு குறை கண்டுபிடிச்சி நேரில் பத்திரிக்கை வைக்கலையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணத்துக்கு வரல. அந்த ஒரு காரணம் தான், மற்றபடிக்கு எதுவும் கிடையாது. இருந்தாலும் அவர் நல்ல ஒரு ஈமான இன்றைக்கி அவர் குழந்தைங்க எல்லாம் நல்லா இன்றைக்கி படிக்க வச்சு அவங்களால ஓத வச்சு இன்றைக்கி நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி ஒரு இடம் வாங்கி பெரிய பங்களா கட்டி இன்றைக்கி அவர் காரு பங்களா வண்டி வாகனம். இன்றைக்கி எங்கள் மச்சாண்டார் பையன் எங்கள் பையன்கிட்ட இன்றைக்கி ஒரு 10 20 30 40 ஆள் வேலை செய்கிறாங்க. நல்லா வசதி தான். எங்கள் நாத்தனா குடும்பம் சரி, என் புருஷன் சொந்த எல்லாருமே நல்லா வசதி தான். திருப்பூர் ஊட்டி குன்னூர் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கௌரவம் பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அவளுங்க நல்ல புத்தி கொடுக்கட்டும். வர வெள்ளிக்கிழமை அவர் உம்ராவுக்கு போகிறாரு. எல்லோரும் துவா செய்யுங்க. நாங்களும் துவா செய்கிறோம். எங்களே அழைச்சிருக்காங்க, எங்கள் பொண்ணுங்களெல்லாம் அழைச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை இன்ஷல்லாம் போகலான்ட்ருக்கோம். போய் வழியில் போய்க்கலான்ட்ருக்கோம். நீங்களும் எல்லோரும் துவா செய்யுங்க, நாங்களும் எல்லாம் துவா செய்கிறோம். சரிங்களா? எல்லோரும் நல்ல ஈமானோடு இருக்கணும். அல்லாஹ் உம்ரா செய்கிறக்கும் சரி, ஹஜ்ஜுக்கு போகிறது சரி, அல்லாவோட நாட்டம் இருந்தால் தான் போக முடியும். நாட்டம் இல்லைன்னா யாருனாலையும் போக முடியாது. புரியுதுங்களா? அதனால் முடிஞ்ச வரை உங்களுக்கு நன்மை தேடுங்க, பாவத்தை தேடாதீங்க. புரியுதுங்களா? உங்களால் முடிஞ்ச நன்மை தேடுங்க. சதக்கா கொடுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க, சதக்கா கொடுங்க, தர்மங்கள் நிறைய பண்ணுங்க, நன்மைகளை தேடுங்க, பாவத்தை தேடாதீங்க, தீன்மைகள் தேடாதீங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கை இந்த ஒரு ஜென்மந்தான். ஃபஸ்ட்டு மவுத்தை நினச்சி பார்த்தீங்கன்னாவே அடுத்தவங்களை குறை பேசுகிறத நீங்கள் மறந்துடுவீங்க. புரியுதுங்களா? மவுத்தை நினச்சி வாழ்ந்தீங்கன்னாவே அடுத்தவங்களோட சொல்லு பேச்சு நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்க. நீங்கள் அதை மறந்துடுறீங்க, மவுத்து மறந்துடுறீங்க, அல்லாவும் மறந்துடுறீங்க. அதனால தான் சொல்லு பேச்சு கேட்குறீங்க, அடுத்தவங்களை சந்தேகப்படுறீங்க, உங்களுக்குள்ளே நீங்களே சந்தேகப்படுக்கிறீங்க. அது தப்பு. சரிங்களா? நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஜென்மந்தான். அல்லாஹ் தாலா நீ இருக்கிற கொஞ்சம் மாலமாவது எல்லாத்தோட முகப்பத்தை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோமே. எதுக்கு அடுத்தவங்களை போய் நாம் பாவத்தை அவங்களுடைய பாவத்தை நாம் ஏன் போட்டுக்கணும் சொல்லுங்கள்? அவங்க தவறானவங்களே இருந்தாலும் அவங்களுக்காக நாம் துவா செய்யணும். அல்லாஹ் அவங்க நல்ல புத்தி கொடுறல்லா, அவங்க நல்ல வழியில் அனுப்படலான்னு சொல்லி துவா கேட்கணும். அப்போ தான் நம்ம பாட்டுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக நம்ம அநியாயத்துக்கு நாம் துணை போகக்கூடாது. ஒருத்தர் குடுமி கெடுக்கக்கூடாது. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்களுடைய மனசை நாம் கெடுத்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கை பிடிங்க நாம் வாழக்கூடாது. ரொம்ப ஹதாபு, ரொம்ப ஹராம், ரொம்ப தப்பு. ஒரு சில ஜென்மங்கள் அந்த பொம்பளைங்க தப்பு பண்ணுறதுனால தான் நல்ல பொம்பளைங்களும் அந்த ஒரு ரிஸ்ட்டில் வச்சிட்றாங்க ஜனங்க. அது ரொம்ப தவறு. சரிங்களா? எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அல்லாட்ட துவா செய்யுங்க. தயவுசெய்து உங்கள் மனக்குழப்பத்தை அல்லாட்ட துவா செஞ்சு தொழுது துவா செஞ்சுக்குங்க. அல்லா லேசாகி தருவான். தயவுசெய்து யாராக இருந்தாலும் சந்தேகப்படாதீங்க, சொல்லி பேச்சு கேட்காதீங்க, ஒரு குடியை கெடுத்து குழப்பத்துண்டாக்கி வைக்காதீங்க. பாவம் யாராக இருந்தாலும் சரி. அஸ்ஸலாமு அலைக்கும்.